நம்மள கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐபிஎல் டீமுகளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேகேஆர் பற்றினது தான். கேகேஆர் அதாவது மும்பை சிஎஸ்கேவுக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு டீம்னா ஐபிஎல்ல இவங்க தான் அதிக கப்பு இவங்க தான் வின் பண்ணிட்டுருக்காங்க. 2024 சாம்பியன், பட் 2025 பங்கமான ஒரு அடி. இப்போது மீண்டு வருவாங்களா, பிளே ஆஃப்ஸ் கதவு திறக்கப்படுமா, ஃபைனலுக்கு போவாங்களா அப்படின்னு நிறைய விஷயம் பேச போகிறோம். இவங்களுக்குள்ளே நிறையாவுக்கு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாத்தையும் தான் பேச வந்திருக்கிறோம். ஸோ கேகேஆரோட ஃபேன்ஸ் அசம்பிள் ஆகுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கேகேஆர் ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களோட பலத்தை கூட்டுங்க, காமிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேகேஆர் உங்களோட பிளேயிங் லோனை கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2026 கேகேஆர் டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பிளேயிங் 11 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆக்சுவலாக ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆமாம், இப்போது கேகேஆருக்கு என்ன பிரச்சனை? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ ஹர்ஷித் ராணா வருவாரா மாட்டாரா? ஐ திங்க் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா T20 வேர்ல்டு கப் அவர் ஆடலை, அதனாலேயே இவர் இங்கே வரமாட்டாருங்கிற மாதிரி ஓரளவு தெரியுது. பார்ப்போம். அப்புறம் முஸ்தபிசர் ரஹ்மான், ஐயோ பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? முஸ்தபிசர் ரஹ்மான் அவருக்கு பதிலாக இங்கே பிளஸிங் முஸ்ரபானியை பிக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிளேயிங் 11, அந்த பிளேயிங் 11 யார் யார் ஆட போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த ரோல் கிளாரிட்டி, அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பத்திரனாவுக்கு காயம், பத்திரனாவும் ஆட மாட்டார் போல், சந்தேகம் தான். அவரும் T20 வேர்ல்டு கப் ஆடலை. இப்படின்னு காயத்தால் இவங்களுக்கு சில பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிளேயிங் 11 வச்சுருப்பாங்க. அந்த பிளேயிங் 11 இருக்கக்கூடிய பிளேயர்களுக்கு ரோல் சரியாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த ரோல் அவங்க சரியாக பண்ணுவாங்களா? இவைகள் எல்லாமே தான். இப்போ கேகேஆர் வந்து கிளிக் ஆகுமா, ஒவ்வொரு பிளேயருக்கும் இங்கே கிளிக் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியோட தான் இப்போ நான் பேச வந்திருக்கிறேன். நல்ல டீமா அப்படி கேட்டிங்க அப்படின்னா சோஃபார் இது ஒரு நல்ல ஒரு டீம் தான். ஆனால் திரும்பவும் அந்த ஒரு கேள்வியை மனசில் வந்து நிற்குது. அதுதான் என்னை தடுக்கவும் செய்யுது. இவங்கெல்லாம் கிளிக் ஆவாங்களா அப்படின்னு. இப்போது ஃபின் ஆலன், டிம் சைஃபர், சுனில் நரேன், அஜின்கா ரஹானே, ரச்சின் ரவீந்திரா, ரகுவன்ஷி இவங்கெல்லாம் டீமில் இருக்கிறவங்க தான். ஆனால் இந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு இந்த டாப் ஆர்டர் பொசிஷனுக்கு இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறவங்க. ரஹானே அட் நம்பர் 3 அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து நான் சொன்ன இவங்களில் ரச்சின் ரவீந்திரா அதில் ஃபின்சால்ட்டு, டீம் சைஃபர் இப்படி வரிசையில் நீளும் போது ஃபின்சால், டீம் சைஃபர் இந்த T20 வேர்ல்டு கப்போட பெஸ்ட்டு ஓப்பனர்ஸாக இருந்தாங்க. 100 அடித்தாங்க. சைஃபர் உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். இங்கே தான் ஒரு 100 ஃபின்னாலன் வந்து அடிச்சிருப்பார் கல்கட்டாவில். ஸோ அப்படிங்கும்போது இவங்க 2 பேர் தான் ஓப்பனர்ஸ். அப்படிங்கும்போது அப்போது இன்னும் 2 ஃபாரினர்ஸாக நீங்கள் எடுக்கவே முடியுமே. இப்போ பத்திரனா வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் யாரை தூக்குவீங்க? சரி, பத்திரனா வரமாட்டார், க்ரீன் இருக்கார், நரேன் இருக்கார், இப்படின்னு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பத்திரனா வரமாட்டார். அப்போது நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிற க்ரீனுக்கு அவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க போது க்ரீன் நம்பர் 4 நீங்கள் ஆட வைக்கவும் போகிறீங்க. அப்போது ரகுவன்ஷியை வந்து திரும்ப நீங்கள் கீழே 4க்கோ 5க்கோ 6க்கோ அனுப்பும்போது அவர் டேலண்ட் வேஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ அப்போது நான் வந்து ரகுவன்ஷியை நானாக இருந்தால் மேலே தான் ஓப்பன் பண்ண வைப்பேன். ஆனால் அவருக்கு கிடைக்கிற பொசிஷன் அப்படிங்கிறது நம்பர் 5 தான். அப்புறம் ரிங்கு சிங் கீழே வருவார். நரேன் நம்பர் 7, நரேன் நம்பர் 7ல் கிளிக் ஆவாரா? கம்பீர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆடினார். அவர் அடித்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கப்பு கிடச்சிது. பட் இப்போது நரேனு கீழே இறக்கி விடுறாங்க. காம்பினேஷனே சேஞ்ச் ஆகுதா? சரி, வரேன் இருங்க. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவும் நம்பினேன், ரிட்டைன் பண்ணேன் ஹர்ஷித் ராணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால வெளியில் எடுத்து. பத்திரனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா முஸ்தபிசர் ரஹ்மான் ஒரு பிளானை வச்சு எடுத்திருப்பாங்க. அங்கே பிராவோ இருக்காரு அப்படிங்கிறதுனால இவருக்கு கீழே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு முஸ்தபிசர் ரஹ்மானோ இல்லைனா ஒரு பத்திரனாவோ கொஞ்சம் டெவலப், பத்திரனா எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் மிஸ் ஆகும்போது அதில் புதுசாக பிளஸிங் முஸ்ரபானி வரும்போது எப்படி பண்ணணும், அதாவது அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்திருப்பார். அந்த பிளான்லேருந்து இப்போ பிளான் பிக்கு மூவ் ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு பிராவும் தள்ளப்பட்டிருப்பார். இப்போ கேகேஆரும் தள்ளப்பட்டிருக்கு. இப்போ கேகேஆரில் இன்னொரு சில பல தலைவலிகள்லாம் இருக்குது சொல்கிறேன். பவுலிங்க்கு வரேன். பவுலிங்க்கு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணா இல்லை, பத்திரனா இல்லை, புதுசாக ஒரு பிளானோட இப்போ பிளஸிங் முஸ்ரபானியை சேர்த்தாகணும். வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப், வைபவ் அரோரா, உம்ரான் மாலிகா இல்லை கார்த்திக் தியாகியா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல இருந்துகிட்டு இருக்கு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமன்தீப் சிங் வந்து இம்பாக்ட் சப்பாக உள்ளே வர போகிறாரு. எந்த பொசிஷனில் இறங்க போகிறாரு? இப்போது ரமன்தீப் சிங்லாம் வராரு அப்படின்னா நரேனுக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. என்ன யோசிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும். அப்புறம் நான் அந்த ரோல் கிளாரிட்டின்னு நான் சொன்னேன்ல, இந்த ரோல் கிளாரிட்டி பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரகுவன்ஷியை பற்றி நான் பேசுகிறேன். அப்புறம் இந்த ரீசெண்டாக T20 ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ரோல் கிளாரிட்டியில் இப்போ நரேன் வந்து ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தவரை இப்போ நம்பர் 7ல் வராரு. அப்படிங்கும்போதும் க்ரீனுக்கும் ரிங்கு சிங்குக்கும் T20 வேர்ல்டு கப்பில் அவங்களோட ஃபார்ம் அப்படிங்கிறது இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரோல் கிளாரிட்டி
இந்த ரீசன்ட் ஃபார்மு எனக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. ரஹானே இன் T20 அப்படின்னாலே ஆமாங்க. எனக்கு வந்து ரஹானே இல்லாமல் அதில் ஒரு ரகுவன்ஷி ஆட வச்சுட்டு கேப்டன்சி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். வருண் சக்கரவர்த்தி இப்போ தமிழ்நாடு லீட் பண்ணியிருக்கிறாரு. இல்லை நான் ரொம்ப யோசிக்கிறேன். எனக்கு என்னமோ அஜின்கே ரஹானே அதில் T20 கிரிக்கெட்டில் எனக்கு கொஞ்சம் வேணாமோ எனக்கு தோணுது. பட் இந்த டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க தேவை, சரியான பாதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைன்னா அது மேபி அஜின்கே ரஹானேவை கூட வச்சுக்கலாம். அது அப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரி ஓகே, இதுதான் 11ஸு. நான் இப்போ சொல்லியிருப்பேன் இந்த 11ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை நீங்கள் இம்பாக்ட்ஸ் அப்புறம் 12 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 12 தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளில ரோமன் பவல், ரச்சின் ரவீந்திர பெஞ்ச் செய்யப்படுவார், பசிங் முதுரபாணி பெஞ்சு, கார்த்திக் தியாகி பெஞ்சு, அனுகுல் ராய் பெஞ்சு, ராகுல் திரிபாதி பெஞ்சு, மனிஷ் பாண்டே பெஞ்ச் செய்யப்படுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பெஞ்சு அப்படின்னா நான் மேலே சொல்லியிருப்பேன் சில பல பேர்கள், ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், அப்புறம் கேமரன் கிரீனு, அப்புறம் ரின்கு சிங், நரேனு, அப்புறம் ஆகாஷ்தீப், வைபவ் வாரரா. ஸோ இவங்கெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆகாஷ்தீப் கூட விட்டுருங்க, வருண் சக்கரவர்த்தி, நரேன், அப்புறம் இவங்கெல்லாம் சேர்த்து இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய நேம், பிக் நேம்ஸ். பட் பிக் நேம்ஸை தாண்டி நான் இப்போது இந்த உம்ரான் மாலிக், அப்புறம் அனுகுல் ராய், கார்த்திக் தியாகி இவங்களோட ரிடம்ஷன் இந்த ஐபிஎல்ல பார்க்கணும். இவங்களோட ரிடம்ஷனோட இந்த ஐபிஎல் 2024 ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஏன் கப்பு கூட அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் ஒரு கேகேஆரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ரகுவன்ஷி அட் நம்பர் 5 அவர் அதை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாரா? ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு திரும்பவும் பொசிஷன் பின்னாடி தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. முன்ன ரின்கு சிங்குக்கு முன்னாடி அதை பண்ணாங்க. பட் இங்கே ரகுவன்ஷிக்கு அதை பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு அவரை பாதிக்க போகுது அப்படிங்கிறதும். பட் பேட்டிங்காவது ஓகே ஓரளவு இருக்காங்க. பட் பவுலிங் தான் எனக்கு கொஞ்சம் கேள்வியாகவே இருந்துகிட்டு இருக்கு. இங்கே ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் இல்லையே. அப்போ ஸ்டார்க் இருந்தார். இப்போ ஸ்டார்க்கு கூட ஒரு நரேனு, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வாராரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பெரிய நேம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுலரை இங்கே மிஸ் பண்ணுறாங்களோ கேகேஆர் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் சொல்கிறாங்க, உம்ரான் மாலிக், கார்த்திக் தியாகி, அனுகுல் ராய் இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது அவங்க காமிக்கணும். ஆகாஷ்தீப் நியூ பால் நல்லா லைனல் லெங்க்த்தில் போடுவார். பட் கல்கட்டா ஒரு சின்ன கிரவுண்டுங்கும் போது அவர் லைனல் லெங்க் நீங்கள் எந்த அளவுக்கு சதறடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வைபவ் வாராராவோட பவுலிங் ஸ்கில் எனக்கு டவுட்டு கிடையாது தான். ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு ஹர்ஷித் ராணா இருந்தால் பெட்டராக இருக்குமோங்கிறது மட்டும் எனக்கு தோணுது. வருண் சக்கரவர்த்தி, நரேன் 4 ஓவர் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம். பட் வருண் சக்கரவர்த்தியுமே T20 வேர்ல்டு கப்பில் அடி வாங்கினாரு. அண்டு இங்கே டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அடி வாங்கியிருக்கிறாருங்கிறதையும் நாங்கள் தெரியப்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வருண் சக்கரவர்த்தி தனியாக போட்டா, நரேன் தனியாக போட்டாலாம் இல்லை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு வின்னிங் டீமாக நடபோடணும்ல. அது இங்கே முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலமையில தான் இருந்துகிட்டு இருக்கு. ரோல் கிளாரிட்டி சில பேர் கொடுத்த ரோல் சரியாக பண்ணுவாங்களா, சில பேர் இந்த ஃபார்மேட்டுக்கு செட்டாகவே ஆவாங்களா, இவங்களோட பவுலிங் லைனப் இப்போ எப்படி இருக்குது இப்படிங்கிற டவுட் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸோட 4 மேட்ச் விட்டுருக்காங்க. ஒன்று மும்பை கூட மும்பையிலே ஆட போகிறாங்க. அடுத்த 3 மேட்சும் SRH, பஞ்சாப் கிங்ஸ், LSG கூட கல்கட்டாவில் ஆட போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ பிரச்சனை கிடையாதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா கல்கட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேட்டிங் பேரடைஸாகவும் இருக்குது, கொஞ்சம் கிரிப்பும் கிடைக்குது. ஸோ பெருசாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இவங்க கிட்ட இந்த பெருசாக பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் அவங்களாம் 50-50 தான். பட்டுச்சுன்னா அவ்வளோதான், அன்னைக்கு அவங்கள பிடிக்கவே முடியாது. கேமரன் கிரீன் T20 வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் சுகத்தில் இருப்பார், தேத்தி கூப்பிட்டு வருவாங்க, வாட்சன் பேசி கூப்பிட்டு வருவார்னு வச்சுக்கோங்க. ரஹானே கிட்டேருந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸு. ரகுவன்ஷி நம்பர் 5 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாருன்னு தெரில. ரின்கு சிங்குக்கு இங்கே கேகேஆர் ஸ்பெஷலாக வந்து கொண்டு பண்ணி ஆட வச்சாங்கன்னா நரேன் அட் நம்பர் 7, அப்புறம் ரமன்தீப் வருவார். ஸோ ஒரு 200 அடிப்பாங்க, 180 அடிக்கக்கூடிய ஒரு டீம். பட் பவுலிங் என்ன பண்ண போகிறாங்க இங்கே பாருங்கள். இந்த ஐபிஎல்ல பெஸ்ட் பவுலிங் லைனப் வச்சிருக்கக்கூடிய டீம், அந்த டீம் நல்லா அன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அவங்க தான் சாம்பியன் ஆவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், T20 கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்களோட கிரிக்கெட்டாக மாறுது. அதில் யார் பெஸ்ட்டாக பவுலிங் போடுறாங்களோ அந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இங்கே கொஞ்சம் பவுலிங்கில் என்னமோ எனக்கு தோணுது. ஸோ இவங்களுக்கு இந்த ஓப்பனிங், அப்புறம் இந்த ரோல் கிளாரிட்டி இதெல்லாம் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். பவுலிங்கே எனக்கு கொஞ்சம் மாதிரி ஷேக்கியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குது சொல்லிட்டு. பட் கேகேஆர் செமிஃபைனலிஸ்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அங்கே தான் ஒரு மாதிரி கம்மா வச்சு திரும்ப பேச ஆரம்பிக்கிறேன். அதாவது பிக் நேம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, மேட்ச் வின்னர்ஸும் கொஞ்சம் எனக்கு என்னமோ கம்மியாக இருக்கிறாங்க. அப்புறம் நாக் அவுட்ஸில் இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. பட் இதில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க நேஷனல் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். ஸோ அந்த முக்கியமான பிளேயர்ஸை இவங்க எடுத்துருக்குறாங்க. பட் இங்கே ஐபிஎல் வரும்போது அது வேற ஒரு பால் கேம். இங்கே அவங்களுக்கு எப்படி அது கை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு பிளே ஆஃப் போகிறது வந்து ஒரு 50-50 நான் சொல்லுவேன். போகவே மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் 50-50 இதில் இருக்கிறவங்களாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. பட் பவுலிங் வழக்கமாக ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த பவுலிங் ஓட்டையாக இருக்கும், ஒரு SRHக்கு ஒரு மாதிரி ஓட்டையாக இருக்குல்ல, இவங்களுக்கு அது என்னமோ எனக்கு இங்கே என்னமோ இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் அந்த 200 பற்றி பேசியிருப்பேன், கேகேஆர் அடிப்பாங்க, பவுலிங் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்திருப்பேன்ல. ஆனால்
இந்த டீமுக்கு பட்டுடுச்சுன்னா இப்போ பாருங்களேன், ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் டெஃபினட்டாக 150 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடியவங்க. கேமரூன் கிரீன் அதே அளவுக்கு ஆடக்கூடியவர்னா, ரகுவன்ஷி எனக்கு அப்படிப்பட்ட பிளேயராக எனக்கு தெரியல. அவர்கிட்ட நிறைய டிரைவ்ஸ் நான் பார்ப்பேன். பட் ரிங்கு சிங்குக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 160 170 போவார். ஆனால் அன்றைக்கி அவருக்கு படுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் நரேன் அட் நம்பர் 7 இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த அந்த ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடக்கூடிய பிளேயர்ஸ், அது 150 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்பர் 7 அப்படிங்கிறது நரேனுக்கு. அப்புறம் ரிங்கு சிங் வந்து எப்படி ஆட போறாரு, இப்படி நிறைய டவுட்டுகளோட இருக்கிறாங்க. அந்த டவுட்ஸ் இருக்குது இந்த டீம் மேலே அப்படிங்கிறதுனால தான் இந்த டீம் கன்ஃபார்மாக இவங்க வந்து ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல. இப்போ பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வருண் சக்கரவர்த்தி, நரேன் ஷோர் அந்த 8 ஓவரில் 6 ஓவர் டெஃபினட்டாக டஃப்பான ஓவர் இருக்குன்னு சொல்லிடுவேன். எனக்கு வைபவ் ஆராரோட ஸ்விங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட ஒரு 2 ஓவர் நல்லா வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீதி இருக்கக்கூடிய இப்போ பத்தீனா இருந்திருந்தாலோ இல்லைனா ஒரு ஹர்ஷித் ராணா இருந்திருந்தாலோ மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 12 ஓவர் இவங்க போட்டுருவாங்க. மீதி 8 ஓவர் தான் பிரச்சனை இருக்குன்னு நம்ம கூட சொல்லிடலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஓவர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. 8 ஓவர் போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ கேகேஆர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரமன்தீப் சிங் கீழே இருக்காரு. அவர் 30 ரன் குயிக்காக அடிச்சிருவாரு. இப்போ மேலே இருக்கிறவங்க இன்னொன்று சொல்லிக்கிறேன், டிம் சைஃபர் அண்ட் ஃபின் ஆலன் பிடிச்சா பிடிச்சி 100 கொடுத்துருவாங்க. இல்லைன்னா 0லே இவங்க அவுட் ஆகி போயிடுவாங்க. இல்லை நீங்கள் ஸ்கோர் கார்டு ஃபுட்பால் ஸ்கோர் கொடுக்கணும் பார்க்கலாம். இப்போ அங்கேருந்து ஒரு அஜின்கர் ரஹானே எப்படி ஆட போறாரு. இப்போ அஜின்கர் ரஹானே அண்ட் கேமரூன் கிரீன் இங்கே பாருங்களேன், பிரிச்சு ஆடினா கேகேஆர் எந்த ஒரு டீமையும் இங்கே பீட் பண்ணலாம். டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன் கிட்ட இருந்து ஒரு ஸ்டார்ட் இங்கே கிடைச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரஹானே அண்ட் கிரீன் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடைச்சி நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கிடைச்சாலும் கிடைச்சதுக்கப்புறம் கீழே ரகுவன்ஷி, எனக்கு அந்த நம்பர் 5 நம்பர் 6 அப்புறம் ரமன்தீப் சிங் வருவார் அந்த பொசிஷன். நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரு அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணிட்டு தைரியமாக வெளில சுற்றும் பொழுது 1 பவுன்ஸ் 4 போகலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோமேன்ஸ் லேண்டில் விடலாம். பட் இப்போ பவர் பிளேக்கு அப்புறம் இவர் வந்து கடைசியாக விளையாடும் போது எனக்கு நல்லா விளையாண்டு நான் பார்த்தது கிடையாது. அங்கே வந்து ஒரு 50 அடிச்சு 30 40 அடிச்சு நான் பார்த்தது கிடையாதுங்கும் போது எனக்கு அங்கே தான் எங்கள் கேகேஆர் மேலே ஒரு டவுட் வருது. பேட்டிங் அன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னா, ஆனால் இன்னொன்று பார்த்துக்கோங்க, போன வருஷமோ முந்தின வருஷமோ ஆர்ஆர்கிட்ட பட்லர்லாம் வந்து இங்கே அடித்து கேகேஆர் ஜெயிச்சுட்டு போக பெரிய ஸ்கோரு. ஸோ இப்போ கல்கத்தா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுமே பத்த மாட்டேங்கிற அளவு ஆயிருக்கும் போது இப்போ இந்த ஒரு பவுலிங் அட்டாக் வச்சுக்கிட்டு அப்போ ஸ்டார்ட்லாம் இருந்தார். அப்போது யோசிச்சு பார்த்துக்கோங்க. பார்ப்போம். கேப்டன்சி ரொம்ப முக்கியம் அண்ட் பவுலர்ஸுகளோட எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். எனக்கு கேகேஆர் இங்கே தான் எங்கேயோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேகேஆரோட ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிளேயிங் லெவன் ஓகேவா, இல்லை நீங்கள் பிளேயிங் லெவன் ஏதாவது மாற்றம் செய்வீங்களா, அப்புறம் பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவோம் கப்பு வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போம். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருங்க எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு. ஹர்ஷித் ராணா 10 ரன் இல்லாத மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் நாங்கள் பார்க்குறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அபிஷேக் நாயர் இங்கே வந்திருக்கிறாரு, வாட்சன் பிராவோலாம் வந்திருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கோ இல்லை சப்போர்ட் ஸ்டாஃபாவோ அபிஷேக் நாயர் நிறைய பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த பக்கம் அவங்க நேஷன்ஸுக்கும் சரி, ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டும் சரி, ஐபிஎல்லையும் சரி, வாட்சன் பிராவோலாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்தாச்சு நல்லா. இதுக்கப்புறம் பிளேயர்ஸ் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பண்ணிட்டாங்கன்னா பண்ணுவாங்கன்னா ஓகே, கேகேஆரை நீங்கள் பிளே ஆஃப்குள்ளே பொருத்திக்கலாம். பட் எனக்கு 50-50 அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி எம்ஐக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறேன். பட் இந்த பக்கம் ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தேன். பட் இவங்க பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆர்சிபி, சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் எல்லாமே ஒரு மாதிரி சிமிலரான ஒரு டீம் தான். ஆனால் அந்த டீம், அதாவது சிஎஸ்கேல பவுலிங் பிரச்சனை, இங்கே இவங்களுக்கு பவுலிங் பிரச்சனை. வருஷம் ஆர்சிபி வின் பண்ணாங்க. பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் அப்படியே கிடைக்குமா? இந்த வருஷமும் கேகேஆருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்கள் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் கேள்வி. அதான் பார்ப்போம். 50-50 தான் இருக்கிறாங்க. வெளுச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், உக்கிரமாக இருப்பாங்க.